ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் மானிப்பாய் உடுவில் ரோட்டில் தான் நிற்கிறோம். இங்கே ரோட் சைடில் கடைகள் கட்டக்கூடிய மாதிரியான காணி துண்டுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 துண்டாக பிரிக்கப்பட்ட காணிகள் விற்பனைக்கு வந்திருக்கு. உள்ளே போய் எப்படி இருக்குது காணி, என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது என்றதான் ஒவ்வொன்றோட பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த மெயின் ரோட்டில் கடைகள் கட்டக்கூடிய மாதிரியான காணி துண்டுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க உள்ளே போய் காணி எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது என்றதை ஒவ்வொன்றோண்டா பார்ப்போம். இதுதான் அந்த காணி. கிட்டத்தட்ட 6 துண்டா பிரிச்சிருக்காங்க. 1 பரப்பு 2 பரப்பு 15 அடி பாதை விட்டு 6 துண்டா பிரிக்கப்பட்ட காணிகள். முன்னுக்கு இருக்கிற காணி தான் மெயினா விற்பனைக்கு இருக்கு. இந்த இப்ப நாங்க பார்க்க போறது முன்னுக்கு இருக்க இந்த காணிகள் தான், காணி துண்டுகள் தான் விற்பனைக்கு இருக்கு. இதுதான் அந்த காணி. நான் கிட்டத்தட்ட 6 துண்டா பிரிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா 4 துண்டுகள் வித்தாச்சு, எல்லாமே வித்து முடிஞ்சு. இந்த முன்னுக்கு இருக்க ரோட் சைட்ல கடை கட்டக்கூடிய மாதிரி விற்பனைக்கு வந்த இந்த காணிகள் மட்டும்தான் விற்பனைக்கு இருக்கு. அது 2 துண்டு தான் விற்பனைக்கு இருக்கு. எத்தனை துண்டா விற்பனைக்கு இருக்கு, என்னென்ன பரப்புல இருக்கு? இது வந்து மொத்தம் 6 துண்டு இருக்கு. 6 துண்டு. அதுல பின்னுக்கு 3 துண்டு, ரோட்டு பக்கமா 3 துண்டு வேற. அதுல ரோட்டு பக்கம் எல்லாமே இப்ப இந்த நீங்க நிக்கிற காணி வந்து 2.5 பரப்பு காணி. 2.5 பரப்பு. பக்கத்துல இருக்கிற அந்த காணி வந்து 1.25 பரப்பு. 1.25. அடுத்தது 1.25 பரப்பு. ஓகே ஓகே. இந்த தொங்கல் துண்டு அது கொடுத்தாச்சு. இந்த நடுவில் 2 துண்டும் இந்த 2.5 பரப்பு துண்டும். ஓகே. இந்த துண்டும் இந்த துண்டு மட்டும்தான் விற்பனைக்கு இருக்கு. 6 துண்டுல இது 2 தான் விற்பனைக்கு இருக்கு. இது 2.5 பரப்புன்னு. 2.5 பரப்புன்னா இந்த மாமரத்தோட அங்க வரைக்கும் வரும். மாமரத்தோட அந்த தூண் நட்டு. ஓகே ஓகே. அந்த கடைசி தூணு கிட்ட வரும். ஓகே, அது வரைக்கும் வரும் 2.5 பரப்பு. இந்த முன் வாசலோட இதோட வரும், மெயின் ரோட்டோட வரும். கிட்டத்தட்ட 2.5 பரப்பு காணி. இந்த துண்டு பரப்பு 2.5 பரப்புல இருக்கு. ரோட் சைட்டோட இருக்கு. இவங்களுக்கு பாதை வந்து இப்ப மற்ற காணிகளுக்கு பாதை என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்க? மற்ற காணிங்க பாதை வந்து இப்ப அந்த பவரத்துல இருந்து மூலை இருக்கு தானே, 15 அடி பாதை வச்சு பிரிச்சிருக்கு. ஓகே. அது வந்து இப்படி வந்து நடுவால வருது, வந்து அதுல ரவுண்ட் ஓட்டால வருது. முன்பக்க காணிகளுக்கும் பின்னுக்கு பாதை இருக்கு. ஓகே ஓகே. எல்லாத்துக்குமே 15 அடி பாதை கொடுத்துருக்கு. ஒண்ணுக்கு கடை கட்டுறாங்க, முன்னுக்கு கடையை கட்டிட்டு பின்னுக்கு வீடை கட்டி வீட்டுக்கு பின்னுக்கு பாதிக்கலாம். ஓகே 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 ஓகே. அப்படியே செஞ்சு விடலாம். கடைக்கு நல்ல ஒரு செமையான இடம். இது வந்து IOC பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு. மானிப்பாய் IOC மானிப்பாய்க்கு போற வழியில உடுவில் ரோட்ல இருக்க IOC பெட்ரோல் செட், இப்போ ரீசெண்டா திறந்தவங்க நினைக்கிறேன், புது பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த காணி துண்டு தான் விற்பனைக்கு இருக்கு. அது ரோட் சைட்டோடய இந்த காணி துண்டுகள் விற்பனைக்கு இருக்கு. 2.5 பரப்பும் 1.25 பரப்பாகவும் விற்பனைக்கு இருக்கு. மிச்சம் வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் கடை கட்டுறதுக்கு எதுவும் யூஸ் பண்ண போறீங்க, கடை கட்டுற ஒரு ஐடியா இருக்குன்னா இந்த காணிகளை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், இந்த ஸ்க்ரீன்லேயும் தெரியும். அந்த நம்பருக்கு யாழ் நிலம் அவங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரடியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்களோட விலைகளும் பேசி தீர்மானித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ரோட் சைட்டோட இருக்கிற இந்த காணி ரொம்ப விலை குறைவாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் அந்த 15 அடி பாதை. இந்த மதிலை உடைச்சி போட்டு இதுல இருந்து இப்படியே கொடுக்குறாங்க. எல்லா காணிகளும் 6 துண்டுகளுக்கும் போகக்கூடிய மாதிரியான ஒரு பாதை ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது 15 அடி பாதை. இந்த மதில் விடப்படும். ஸோ இந்த பாதையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காணிக்கும் போய்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இந்த காணி பாதை கொடுத்துருக்காங்க. ஒரு ரவுண்ட் அவுட் போட் அப்படியே போய் அப்படி போகலாம். இதில் இப்போ மிச்சமாக இருக்கிறது இந்த 2 துண்டு தான். 2.5 பரப்பும் 1.25 பரப்பு காணியும் தான் மிச்சமாக இருக்குது. நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த கடை கட்டுறாக்கள், கடை கட்டணுமெண்ட் ஆசை இருக்கிறார்கள், நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம். நல்ல ஒரு ரோட் சைட்டோடு இருக்கிற மானிப்பாய் சைட்டில் ரோட் சைட்டில் இருக்கிற ஒரு காணி துண்டு நல்ல ஒரு விலை குறைவாக கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். சார் 77 92 60 128 என்ற இந்த நம்பருக்கு. அது கீழே இருக்க 77 077 30 52 என்ற 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இவங்களோட இருக்க இந்த 2 காணி, இது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக கணக்காக காணிகள் இருக்குது இவங்களுக்கு. ஸோ அதுகளையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் யாழ் நீளத்தோட கான்டாக்ட் பண்ணிக்கொண்டாலே எந்த இடத்துல காணிகள் தேவைப்படுது என்ற எல்லாத்தையுமே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விலை குறைவாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். இதுதான் அந்த 6 பரப்பு காணி. நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி 6 துண்டு காணி. அது எல்லாமே வித்தாச்சு. அந்த துண்டு எல்லாமே வித்தாச்சு. அதில் இருக்க அந்த கடை கட்டக்கூடிய மாதிரியான ஒரு காணி தான். நீங்கள் வீடும் கட்டலாம், பட் அதில் கடை கட்டினா உண்மையாக மெயின் ரோட்டோட இருக்க ஒரு காணி என்றபடியா கடை கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பாதையில் எல்லாமே ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. தென்னை மரம் எல்லாமே இருக்கிற ஒரு மாமரம், எக்கச்சக்க மரங்கள் இருக்கு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தண்ணி வசதி என்ன மாதிரி? தண்ணியெல்லாம் நல்ல தண்ணி, கிணறு அடிக்கலாம். ஓகே. இதுல ஒரு கிணறு இருக்கு. ஆனா இதே யூஸ் பண்றதா? இதுதான் அந்த துண்டுக்குரிய கிணறு. அந்த துண்டுக்குரியது.
நல்ல தண்ணி கிணறு தானே, நல்ல தண்ணி, நல்ல எக்கச்சக்க தென்னை மரங்கள் இருக்கு, நல்லா நீட்டா இருக்கு. நல்ல ரோட் சைட்ல ஒரு காணி உண்டு, பாக்குறீங்கன்னா கண்டிப்பா பார்த்துக்கொள்ளலாம். இல்லை நீ விடுங்கல்ல அடுத்த காணிக்காரங்க வித்தாச்சு இருக்கு. இதுதான் அந்த பாதை, இப்படியே வந்து அங்கே வரைக்குமே போகுது. ஒவ்வொரு துண்டுக்குமே பிரித்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காணி துண்டு, ரோட் சைடில் இருக்க காணி துண்டு. நீங்கள் வாங்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்கன்னா வந்து பார்த்துக்கொள்ளலாம். இவங்களோட நம்பர் நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் தெரியுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. காணிகளும் விலை குறைவாக கொடுக்குறாங்க, தேவைப்படும் பட்சத்தில் கேட்டு எடுத்துக்கொள்ளுங்க. எவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். 2 துண்டு காணிகள் மட்டும்தான் விற்பனைக்கு இருக்குது. நான் சொன்னது மட்டுமே கெடுவன் இருக்காமல் வாங்க வெளியில் போய் மக்கள், இங்கே இருக்காக்கள், இந்த ஊராக்கள் என்ன சொல்லி நம்ம இந்த காணியை பற்றி, இந்த இடம் எப்படிப்பட்ட காணி என்ற எல்லாத்தையும் ஒன்றா கேட்போம். வாங்க வெளியில் போய் கேட்போமா. ஒரு மெயின் ரோட், ஐயா ஒரு ஆள் வர, கேட்டு பார்ப்போம். ஐயா ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இதுல ஒரு காணி துண்டு ஒன்று விற்பனைக்கு மக்களோட இல்ல காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. யாழ் நிலம் அவங்களோட காணி உண்டு. நீங்க இந்த ஊரா, இந்த ஏரியாவா? இந்த ஏரியா. இந்த எவ்வளவு காலமா இங்க இருக்கீங்க? என்ன மாதிரி? நான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு இங்கதான் இருக்கீங்க. ஓகே. இந்த காணி என்ன மாதிரி, இந்த காணியை பத்தி, இந்த இடத்தை பத்தி ஒரு சொல்லுங்க. சொன்னோம், இந்த காணி பிரிச்சு விற்பனால கண்டம் இடம் பிரச்சனை இல்லை. அதாவது எந்த மழையோ எந்த காலகட்டத்திலும் தண்ணிகள் உள்ளுக்கு நிற்காது. மற்றது அதாவது சொல்ல போனா இந்த அமைவிடம் சந்தை, பொதுச்சந்தை, ஹாஸ்பிட்டல், மற்றது பிரபஞ்சமான பள்ளிக்கூடங்கள் நல்ல ஒரு சென்டர் இடம், நல்ல இடம். அதான் கடை கட்டக்கூடிய மாதிரி தான் இந்த காணி பிரிச்சு, முன்னுக்கு கடை கட்டக்கூடிய பிரிச்சிருந்தோம், பின்னுக்கு வீடு கட்டக்கூடிய பிரிச்சிருக்கணும். 6 துண்டா பிரிச்சிருக்காங்க. அதுல 2 துண்டு தான் இப்ப மிச்சமா இருக்கு. பெரிய கடை ஒன்று காட்டினா நல்ல ஒரு இடம். சொல்ல போனா நல்ல ஒரு இடம். சோழி இல்ல, பிரச்சனை இல்ல, ஒரு நல்ல இடம். நல்ல இடம். 20 வருஷமா இருக்கு, எல்லாம் தெரியும். ஓகே. நாங்க சொன்னதை விட கூட டீடைல் சொல்லியிருக்காரு. எனக்கு எவ்வளவு தெரியாது. பக்கத்துல சந்தைகள் இருக்கு, கணக்கு பக்கத்துலயே எல்லா சென்டரான ஒரு இடமும் இந்த ஒரு இடமா இருக்கு. கடைகள் நல்ல ஹாஸ்பிட்டல் முன்னுக்கு இருக்கு. ஹாஸ்பிட்டல் முன்னுக்கு பக்கத்துலயே எல்லா வசதியும் இல்ல. வீடு, கடை, நீங்க எது வேணாலும் இது கட்டிக்கொள்ளலாம். 2 துண்டு தான் மிச்சமா இருக்கு. சோ நீங்க வாங்க போறீங்கன்னா சீக்கிரமா வந்து வாங்கிக்கொள்ளுங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கண்டிப்பா ஒருக்கா வந்து நீங்க விசாரிச்சு கொள்ளுங்க. வாங்குறீங்களோ இல்லையோ, வாங்க போறன்ற ஒரு ஆசை இருக்கிறார்கள் வந்து விலைகளை விசாரிச்சு கொள்ளலாம். இந்த நம்பர், அவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து விடுறேன். கண்டிப்பா நீங்க போயிட்டு நான் உங்களை வச்சு மாதிரி சொல்லு. ஓகே ஓகே மக்களே, இவ்வளவு நேரம் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். நல்ல ஒரு காணி, தண்ணி கூட போகாத ஒரு காணியா. இப்ப வெள்ளம் தானே இப்ப கூடுதலா எங்களுக்கு தெரிஞ்சது அதிகமா வந்துட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு காணி துண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம கடை கட்டக்கூடிய மாதிரியான நல்ல ஒரு சென்டரான ஒரு பாயிண்ட்ல இந்த காணி துண்டு இருக்கு. நீங்க வாங்க போறீங்க, பார்க்க போறீங்க, இதை பற்றி விசாரிக்க போறீங்க, விலையில எதுவும் விசாரிக்க போறீங்கன்னா இவங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம். இவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோலையும் கொடுத்து விடுறேன். நீங்க தேவைப்படும் பட்சத்துல கண்டிப்பா நீங்க கால் பண்ணி விசாரிச்சு கொள்ளுங்க. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. ஓகே, பாய்.